எங்க ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா, அப்புகிட்ட அதான் ஈரா கேபின்ல இல்லையே! அவ வர்றதுக்குள்ள நான் போய் மெயில்ல இருக்கிற மெசேஜ டிலீட் பண்ணிர்றேன்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நேரத்திலயும் இப்படி இவங்க பேசிட்டு இருக்க நேரத்துல ஈராவ பார்த்தது தான். உடனே ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா, என்னாலலாம் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லியும், உடனே நம்ம அப்பவும் பார்த்தீங்கன்னா, நான் உங்க ஃப்ரெண்ட் இல்லையா? என்ன இந்த ஆஃபீஸ்லேருந்து வெளிய எடுத்துட்டேனா, அப்புறம் நீங்க யார்கிட்ட பேசுவீங்க? யார்கிட்ட சண்டை போடுவீங்க? எலிகிட்ட இருந்துலாம் யாரு காப்பாத்துவா? நான் இல்லாம எப்படி தனியா இருப்பீங்கன்னு சொல்லியும், உடனே ரக்ஷித்தும் என்னம்மா யோசிக்கிற? சரி நீ எப்பவும் என் கூட இருந்தா சரிதான். அவ கவனத்தை திசை திருப்புறேன். அந்த நேரத்துல நீ எப்படியாவது மெயில இருந்து மெசேஜை டிலேட் பண்ணிருன்னு சொல்லுவாங்க. இதனால ரக்ஷித்தும் பாத்தீங்கன்னா ஈரா கிட்ட வலிஞ்சு வலிஞ்சு பேச, நீ என்ன ஷாம்பு யூஸ் பண்ற, என்ன க்ரீம் யூஸ் பண்ற ஃபேஸ்க்கு அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்க நேரத்துல இங்க நம்ம அப்பவும் பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டு தெரியாம முடிச்சிட்டு இருப்பாங்க. இதுக்கும் ரக்ஷித்தோட பர்த்டே பாஸ்வேர்டா ட்ரை பண்ணலாமேன்னு பண்ண, அதுவும் பாத்தீங்கன்னா ஓகே ஆனதுதான். மெசேஜ் டிலேட் பண்ணிட்டு அங்க இருந்து ஈஸியா எஸ்கேப் ஆயிருவாங்க. இதுல வேற ஈரா வந்து மெயில் செக் பண்ணிட்டு இருக்கும்போது ரக்ஷித்தும் பாத்தீங்கன்னா டைமண்ட் ரிங் வாங்கி வச்சிருக்க விஷயம் தெரிஞ்சு, ஒருவேளை பர்த்டேல வச்சு நாங்க ப்ரப்போஸ் பண்றதுக்காக தான் வாங்கியிருக்கணும்னு நினைச்சு இதான் நம்ம கிட்ட ஓவரா வந்து வலிஞ்சு பேசினான்ட்டு ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அதனால ரக்ஷித்தும் அப்போ கிட்ட சரி சீக்கிரமா வீட்டுக்கு போயிட்டு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு என் பர்த்டே பார்ட்டிக்கு வந்தே ஆகணும், நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லி, அதனால அப்பவும் பாத்தீங்கன்னா ஓகே சொன்னதும் ரக்ஷித்தும் பாத்தீங்கன்னா பர்த்டே பார்ட்டில என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம், இனிமே அது மியூசிக் போடலாம், என்னது அப்புக்கு பிடிக்கும் என்ன ஏது தெரிஞ்சு கேட்டு வச்சுக்குவாங்க. அதே மாதிரி ஆறுவோட மாமியாரும் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்த இடத்துல வீட்டுக்கு வரப்போற மருமகனான ரோகனுக்கும் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா சாப்பாடு ஊட்டி விடுவாங்க. அதே மாதிரியே லலித்துக்கும் செய்யணும்னு நினைச்சு லலித்தை கூப்பிடையும் தான் நம்ம அப்பவும் பாத்தீங்கன்னா லலிதை பார்த்ததுமே அவ்வளோ கோவப்படுவாங்க.